யாத்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 9-10 வசனங்களை வாசிக்கலாம். அவன் தன் ஜனங்களை நோக்கி, பார்வோன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு, என்னவாகாதபடிக்கு, சத்தமா சொல்லுங்க, நீங்க என்ன கூடாது, உங்களை ஏன் சத்துரு ஒடுக்க நினைக்கிறான் தெரியுமா? நீங்க பெருகுவீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன் உங்களை அப்ரஸ் பண்ணி வைக்கிறான், ஏன் நீங்க ஒடுக்கப்படுறீங்க, உங்க ஆசீர்வாதங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, உங்க காரியத்துல இவ்வளவு போராட்டம் ஏன் நடக்குதுன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இவர்கள் பெருகுகிற சந்ததி. ஏன்னா ஆண்டவர் திட்டம் அதுதான். பாருங்க, எடுத்து வாசித்து பாருங்க. தேவன் நமக்கு குறித்து வைத்திருக்கிற தரிசனம் என்ன? ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. சத்தமா சொல்லுங்க, விசாலமாக்கு, விரிவாகட்டும். என்ன பண்ணு? நல்ல சொல்லுங்க பாருங்க. உங்க மேல என் மேல கர்த்தர் வச்சிருக்கிற இடம் என்ன தெரியுமா? நம்ம பெருகி கொண்டே இருப்போம், நம்ம விசாலமாய் மாறிக்கொண்டே இருப்போம், நம்ம வலது புறத்துல இடது புறத்துல இடம் கொண்டு பெருகி கொண்டே இருப்போம். இது தேவன் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம், தரிசனம். இந்த இடத்துல நீ விசாலமாக்கப்படுவ, கூடாரம் விசாலமாக்கப்படும். அல்லேலூயா, பிரைஸ் காட். திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த ஸ்தலத்துல கர்த்தர் இடத்தை விசாலமாக்க விரும்புகிறார், உன் இடத்தை பெருக பண்ண விரும்புகிறார், உன் ஆசீர்வாதங்களை பெருக பண்ண விரும்புகிறார், உன் நன்மைகளை பெருக பண்ண விரும்புகிறார், உனக்கான கிருபைகளை பெருக பண்ண விரும்புகிறார், உன் பிள்ளைகளை பெருக பண்ண விரும்புகிறார், உன் பிள்ளைகளை பெருக பண்ண விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தரிசனம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நீ பெருகணும், நீ வளரணும், நீ நல்லா இன்னும் ஆண்டவருக்குள்ள வளர்ந்து இன்னும் நீ பெருகணும். கர்த்தர் உனக்கு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை கர்த்தர் ஒரு நாளும் விலகாம நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஏன் உன்னை நீ ஒடுக்கப்படுகிற தெரியுமா? சத்துரு தெரியும் நீ பெருகுகிறவன். ராமே சொல்லுங்க, நீ யாரு? நெஞ்சத்தை சொன்னா யார் தெரியுமா? நான் பெருகுகிறார். நெஞ்சத்தடி சொன்னா யார் தெரியுமா? பெருகுகிறவன். எனக்கு என் மேல இருக்கிற ஆசிரியர் பெருக்கம் தான். நான் வலது புறமோ இடது புறமோ இடம் கொண்டு என்ன பண்ணிட்டே இருப்பேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.